காலையிலேருந்து இவனுங்களை மேய்க்கிறோம். நைட் ஆனாலும் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்லீப் கிடையாது. ஏன்னா தம்பிக்கு ஃபீட் பண்ணும் அப்படின்றதுனால மத்தியானம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து தூங்குவான் தம்பி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது டயர்டாக இருக்கும்போது கண்ணை மூடினா கூட ஐயோ சமைக்கணுமே, பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வர்ற தூக்கம் கூட போயிடும். அதனாலேயே எனக்கு மத்தியானம் தூங்குற ஹேபிட்டே வந்து கிடையாது. ஆனால் மாமியார் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கெலாம் போனோன்னா கொஞ்ச நேரம் வந்து தூங்கி எந்திரிப்பேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 months ஆகுது. ஆனால் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சூ பண்ணி வந்து சாப்பிட்டுக்கிறான். இந்த ஆப்பிள் மட்டும் சாப்பிடும்போது லைட்டாக அவனுக்கு விற்குது. ஸோ அதனால் வந்துட்டு பால் ஊற்றி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி வந்து போட்டு கொடுத்துருவேன், சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணாமல். நைட் டின்னருக்கு வெஜ் பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வந்து செய்யும்போது சில ரெசிபிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ இது வந்து நான் கண்ணை மூடிட்டு பண்ணால் கூட வந்துட்டு சூப்பர் பர்ஃபெக்டாக வரும்பா அப்படின்ற ரெசிபியும் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் செய்கிறதுல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜ் பிரியாணி தான் ஸ்டார்டிங்லலாம் பண்ணும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறமேன்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு அதை அடிக்கடி பண்ணி இப்போ வந்து சூப்பர் பர்ஃபெக்டாக வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.